ரோஹிணி அந்த பிளாக்மெயிலர முத்துக்கிட்ட மாட்டி விடுறது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரோமோ அப்படின்னு காட்டுறாங்க. அந்த லெவலுக்கு வந்து கதை இல்லாம சிறகடிக்க ஆசை வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு இந்த வீக் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில எல்லாருமே ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. அது ஒரு ஜோக் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, ரோஹிணி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கோவமா வந்து கத்துறாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, "எதுக்காக இப்ப டென்ஷனா வர?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, "இல்ல இந்த மீனா வந்து கிரிஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இதுக்கு சுத்தமா இது பிடிக்கல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ரோஹிணியோட அம்மா வந்து சொல்றாங்க, "நீ தான் கிரிஷோட அம்மான்னு தெரியறதுக்கு முன்னாடில இருந்தே முத்துவும் மீனாவும் கிரிஷோட அவ்வளோ பாசமா பழகிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு நீயும் உன் வீட்டுக்காரரும் பிரச்சனை பட்டுட்டு இருக்கிறதால அவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்ல முடியாதானே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஓகேம்மா. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இவன் வந்து மீனா கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நான் வந்து மனோஜுக்கு எதிரா ஏதாவது பண்ணுவேன். மனோஜ என் கூட சேர வைக்கிறதுக்கு நெறைய பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து கிரிஷ வச்சு பிரேக் பண்ணலாம். அதனால இத வந்து ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணுவாங்க மீனாவும், முத்துவும். அதனால தான் இவன் கிட்ட வந்து மீனா, முத்து கூட பழக வேணாம், பேச வேணாம் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு பாருங்க ரோட்ல 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்தோனே மீனா அங்கருந்து கிளம்பிட்டா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து பிஸ்கட்ஸ் அது இன்னும் வாங்கி குடுத்துருக்கா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மீனாவோட அம்மா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் சின்ன பையன். அவனுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவனா புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஆனா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனசு. அதனால கண்டிப்பா வந்து மீனா, முத்து கூட அவன் பழகத்தான் செய்வான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ரோஹிணி, "ஆமா உன்னையே திருத்த முடியல. இனி அவன் எங்க திருந்த போறான்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. அப்படியே வந்து மனோஜ் போற இடம் பின்னாடி முத்துவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அப்ப முத்துவ வந்து மனோஜ் வந்து கேட்கிறாரு, "ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல அப்பா தான் வந்து உன்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ ஏதாவது பண்ணி மாட்டிப்ப அப்படின்ற பயத்துல தான் அவர் சொல்லியிருக்காரு. நேத்து சொல்லும்போது நீயும் பக்கத்துல தானே இருந்த. கொட்டுனேல இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. "இல்லடா நான் வந்து பெரிய பிசினஸ் மேன். நான் வந்து 4 பேர பார்ப்பேன். பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் பார்ப்பேன். டீசென்ட்டா போறேன். நீ வந்து ரவுடி மாதிரி என் பின்னாடி வந்துட்டு இருக்க. நீயும் வந்து என்ன மாதிரி கோட் சூட் போட்டுக்கிறியாடா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இத கேட்ட உடனே முத்து வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. "ஏன் சிரிக்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "இல்ல கோட் சூட் போட்ட ஒருத்தனால நம்ம வீடு எந்த நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். இதுல நானும் கோட் சூட் போட்டேன்னா அவ்வளவுதான். ஆள விட்றா சாமி." அப்படின்ற மாரி முத்து வந்து அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறாரு. அத பார்த்தோனே மனோஜ், "டேய் டேய் டேய் எங்கடா போற? நில்லு நில்லு கூடவே நில்லு. இல்லாட்டி ரோகிணி ஏதாவது பண்ணிருவா." அப்படின்ற மாதிரி பயத்துல வந்து முத்து வந்து கூப்பிடுறாரு. இந்த பயம் இருக்குல்ல, அப்ப வாய மூடிட்டு சும்மா இரு அப்படின்ற மாரி முத்து வந்து அப்படியே பின்னாடி வராரு. அப்படியே நேரா வந்து மனோஜோட ஷோரூமுக்கு வந்து அப்படியே வராரு. அப்ப வந்து மனோஜ் வந்து கேட்கிறாரு, "என்னடா பின்னாடியே வர, ஷோரூம் வரைக்கும் வர, பரவாயில்லையே." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு வந்து முத்து சொல்றாரு, "இல்ல அப்பா சொன்னாரு. அதுக்காக தான் வாரேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னைக்கு சவாரி கிடையாது. அதனால தான் வாரேன். அப்ப சவாரி வந்துருச்சுன்னா விட்டுட்டு போயிருவியாடா?" அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. "வேற என்ன பண்ண? அதான் உன் ஃப்ரெண்ட் இருக்காரே, அவர் பார்த்துப்பாருல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "யாரு இவனா?" அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட பார்த்து மனோஜ் வந்து நக்கலா சிரிக்கிறார். அப்ப உடனே வந்து முத்துக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யார் அப்படின்னு பார்த்தா ரவி. ரவி வந்து ஃபோன்ல சொல்றாரு, "முத்து உன்ன வந்து அவசரமா மீட் பண்ணணும். நேரா ரெஸ்டாரண்ட்க்கு வா." அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அப்ப நேரா வந்து முத்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்து போறாரு. அங்க வந்து ஸ்ருதி வந்து செம்ம கோவத்துல வந்து உட்கார்ந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாரி முத்துவும் டென்ஷனா வராரு. அப்போ வந்து ரவி வந்து சொல்றாரு, "இல்லடா இந்த நீத்து அப்படின்ற மாரி சொன்னேன். ஏய் நீத்து என்ன பண்ண? என்ன பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "கொஞ்சம் பொறு நான் விளக்கமா சொல்றேன். அதுக்கு முதல்ல மீனா அண்ணி வந்துரட்டும். அவளும் வராளா?" அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. "ஆமா இது ஒரு முக்கியமான விஷயம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து பலகுரல் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஒரே டென்ஷன்ல உட்கார்ந்திருக்க மாரி தெரியுதே அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. "எல்லாம் அவளால தான்." அப்படின்ற மாரி ரவி வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து மீனா உள்ள வந்து சொல்றாங்க, "நான் சொன்னேன்ல, அவ கண்டிப்பா வந்து ஏதோ பிளான்லாம் பண்றான்னு நான் சொன்னேன்ல." அப்படின்ற மாரி வராங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "என்னத்தான் பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா தான் பேசுங்களேன்." அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து ரவி வந்து சொல்றாரு, "உனக்கு தெரியும் தானே, நீத்து வந்து ஒரு பூக்கடை ஒண்ணு வைக்க போறா. அதுக்கு வந்து ரவி அப்படின்னு சொல்லி என் பேர தான் வச்சிருக்கா அப்படின்றது உனக்கு தெரியும் தானே?" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமா, அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லி சிந்தாமணி கிட்ட பேர் மாத்த சொல்லியும், சிந்தாமணி வந்து ஏதோ பெரிய ஸ்பை வேல பார்க்க போறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. அப்ப ரவி வந்து சொல்றாரு, "இப்ப கடைய திறந்துட்டா, அதுதான் பிரச்சனையே." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமா, அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே திறக்க போறா அப்படின்னு சொல்லி, இப்ப என்ன நீங்க இவன் இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கும், ஸ்ருதி வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து மீனா வந்து ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அத பார்த்தோனே முத்து வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன அப்படின்னா, அந்த கடை பேனர்ல வந்து ஒரு பக்கம் ரவி ஃபோட்டோவும், ஒரு பக்கம் நீத்து ஃபோட்டோவையும் வச்சு அந்த கடைய வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இத பார்த்தோனே செம்ம காண்டானாரு முத்து. இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அவளுக்கு அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இதனால தான் அப்பவே பேர மாத்த சொன்னது. நம்ம அம்மா தான் அங்க போயிட்டு ஏதோ சிந்தாமணி ஸ்பை வேல பார்க்க போறாங்கன்லாம் சொன்னாங்களே அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் கிடையாது. சிந்தாமணியும் இதுக்கு உடந்தையா தான் இருக்கும். சிந்தாமணி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வேற ஏதோ தேவைப்படுது. இல்லாட்டி அவ்வளோ பெரிய பணக்கார பொம்பள சம்மந்தமே இல்லாம நம்ம அத்தை கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது அத்தை என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இல்ல. ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு தானே அப்படின்ற மாரி மீனா வந்து கேட்கறாங்க. அதுவும் சரிதான். எனக்கும் அந்த பொம்பள மேல ரொம்ப காலமா டவுட் இருக்கு. பட் என்ன அப்படின்றது தான் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே ரவி வந்து சொல்றாரு,
சொல்றாரு, "அத விடுங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? என் ஃபோட்டோவ வேற போட்டு வச்சிருக்கா. இத பார்த்தோனே அங்க பாரு ஸ்ருதி வந்து பேசக்கூட முடியாம அவ்வளோ கோவத்துல இருக்கா." அப்படின்ற மாரி ஸ்ருதிய வந்து காட்டுறாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "பழக்கவழக்கத்துல நீ ஏன் இப்ப கோவத்துல இருக்க? நீ வந்து எதுவா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்க ஒரு ஆள் வந்து இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது." அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. எப்படி முத்து இருக்க முடியும்? இங்க பாருங்க, ஏற்கனவே வந்து இது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன் ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் வந்து ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கூட நிலைமை வந்துருச்சு இப்ப. இப்ப இது பத்தாது அப்படின்னு சொல்லி பப்ளிக்ல அது வந்து அவ்வளோ பிஸியான ரோட். அந்த ரோட்ல வந்து இவன் ஃபோட்டோவையும், அவ ஃபோட்டோவையும் வச்சு அதுவும் ரவி பொக்கெட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி முத்து இருக்க முடியும்? அப்படி எப்படி முத்து பொறுமையா இருக்க முடியும்? அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. அதுனா சரிதான். சும்மாலாம் விட முடியாது. இத என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்ப வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி நேரா அவங்களோட ஹோட்டலுக்கு பின்னாடி போயிட்டு 4, 5 உருட்டுக்கட்டையில கொண்டு வராங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, "நேரா போயிட்டு அந்த கடைய அடிச்சு நொறுக்கிருவோமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம வந்து பேசி பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பேசுறது? எத்தன வாட்டி பேசுறது? பேசி பார்த்து தான் இப்ப கடைசில வந்து நானும் ரவியும் பிரிஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் அவ தான். இது பத்தாது அப்படின்னு சொல்லி இத வந்து இன்னும் இழுத்துக்கிட்டே போறா. ரவி, நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ இனிமேலாவது வாய திறந்து பேசணும். இல்ல அப்படின்னா அந்த கட்டையோட வா கடைய அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. அப்ப ரவிக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அப்படியே முழிச்சுட்டு நேரா முத்துவ பார்க்குறாரு. முத்து வந்து சொல்றாரு, "இப்படியெல்லாம் ரவுடிசத்துக்குலாம் இறங்கக்கூடாதும்மா. நம்ம வந்து போய் பேசுவோம். அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இத வந்து பண்ணலாம். அதுக்கு நீங்கலாம் வர வேணாம். அதுக்கு நானே என் கேங்க கூட்டிட்டு போய் பண்ணிருவேன்." அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல. நானும் அங்க வரணும். வந்து அந்த நீத்தோட பல்ல பேக்கணும். அப்பதான் எனக்கு திருப்தி." அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. சரி, போய் பேசி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. அங்க போய் பார்த்தா சிந்தாமணி அந்த கடையில உட்கார்ந்து நீத்து கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இத வந்து நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணி உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "டேய் ரவி, அத கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கோ. தேவைப்படும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து ரவி வந்து அத வந்து தூரத்துல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே நேரா உள்ள போறாங்க. இவங்கள கண்டோனே சிந்தாமணி வந்து உடனே எழும்புறாங்க. எழும்பி நீத்துவ பார்த்து கேட்கறாங்க, "என்ன நீத்து, அ இந்த போர்ட் வச்சிருக்க. போர்ட வந்து மாத்துங்க. இதெல்லாம் சரி வராது. இந்த போர்ட்லாம் வைக்கக்கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லி நீத்துக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. நீத்து வந்து, "இல்ல, இல்ல. அது என் விருப்பம். நான் அப்படித்தான் வைப்பேன். உங்களோட வேலை வந்து பூ குடுக்குறது. முடிஞ்சா குடுத்துட்டு போங்க. இல்ல அப்படின்னா நான் வேற ஆட்கள பார்த்துக்கலாம். எனக்கு பூ குடுக்க ஆளா இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து லைட்டா ரவிய பார்த்து கேட்கிறாரு, "பாத்தியா 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம வந்தோனே கதைய மாத்தி 2 பேரும் சண்டை பிடிக்கிற மாரி நடிக்கிறாங்க. ஃபுல் பிளான் சிந்தாமணி ஏதோ பெருசா பிளான் பண்ணுது." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்படித்தான்டா புரியுது. ஏதோ ஒண்ணு இருக்கு இதுக்குள்ள." அப்படின்ற மாரி ரவி வந்து சொல்றாரு. அப்படியே சிந்தாமணி வந்து, "இதெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா. நீ வந்து இத மாத்தல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கலண்ட ஓடுறாங்க. அப்படியே அவங்க போக நீத்து வந்து ரவிய பார்த்து சொல்றாங்க, "நான் உன்ன கூப்பிடல அப்படின்னாலும் என் கடை திறப்பு விழாக்கு வரணும் அப்படின்னு உனக்கு தோணி இருக்குல்ல. சந்தோஷம் ரவி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்தோனே ரவி வந்து, "நான் வந்து உங்க கடை திறப்பு விழாக்கெல்லாம் வரல. இது ஏன் தேவையில்லாத வேலை? என் ஃபோட்டோ எதுக்கு இதுல போட்டீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "பின்ன வேற யார் ஃபோட்டோவ போடுறது? ரவி பொக்கெட். அப்ப ரவி தானே இருக்கணும் அதுல." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப கடுப்பான ரவி வந்து கேட்கிறாரு, "இது என் கடை கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல என் ஃபோட்டோ ஒரு பக்கம், உங்க ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. ஏற்கனவே வந்து எனக்கும் ஸ்ருதிக்கும் வந்து உங்களால நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது பத்தாது அப்படின்னு சொல்லி இன்னும் பிரச்சனைய வளர்க்க பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து நீத்து வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் கிடையாது. நான் அப்படித்தான் போடுவேன். உங்களுக்கே தெரியும் நான் வந்து உங்கள எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிய விட்டுட்டு வாங்கன்னு கூட சொல்லிட்டேன். கேட்கிற மாரி தெரியல." அப்படின்னோன கடுப்பான ஸ்ருதி, "என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லி உடனே போய் முத்துர கார்ல இவங்க வச்சுட்டு வந்து அந்த உருட்டுக்கட்டைய எடுத்துட்டு வந்து கடைய வந்து நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. "ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற?" அப்படின்ற மாரி நீத்து வந்து அத ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. ஆனா முடியல. உடனே வந்து முத்து வந்து, "வேணாம் பழக்கவழு, வேணாம். பிரச்சனை வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதெல்லாம் கேட்கிற மாரி தெரியல. ஸ்ருதி வந்து கடைய நொறுக்குன்னு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கடுப்பான ரவி வந்து, "இது சரி வராது. என் ஃபோட்டோ இதுல இருக்கு. அத உடைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு." அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு கட்டைய எடுத்துட்டு வந்து நேரா அந்த பேனர அடிச்சு உடைக்கிறாரு. அந்த பக்கம் வந்து முத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இவங்க 2 பேரையும் தடுக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே அமைதியாற மாரி தெரியல. செம்ம கோவத்துல இருக்காங்க. கடைய நொறுக்குன்னு நொறுக்கிட்டு இருக்காங்க. நீத்து இத ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. முடியல. மீனா வந்து நேரா நீத்து கிட்ட சொல்றாங்க, "பாத்தீங்களா? உங்களால தான் இந்த தேவையில்லாத வேலை. அவங்க 2 பேரும் இந்த லெவலுக்கு இறங்கியிருக்காங்க. இது முன்னாடி இப்படி பண்ணதே கிடையாது. ஏன் இவ்வளவு மோசமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி நீத்துவ பார்த்து கேட்கறாங்க. அப்ப நீத்து வந்து சொல்றாங்க, "என்ன நான் பூக்கடை வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எதிரா வளர்ந்துருவேன் அப்படின்னு பயமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் கிடையாது. எனக்கு எதிரா வைக்கிறீங்க அப்படின்னு கிடையாது. நீங்களும் ஒரு பூக்கடை வைக்கிறீங்க. அது சந்தோஷம் தான். அதனால நான் அடுத்தவங்க வளர்ச்சியெல்லாம் பார்த்து பொறாமைப்படுறவ கிடையாது." அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. ஆனா நீத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க தான் பிளான் பண்ணி என் வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு இந்த கடைய அடிச்சு நொறுக்க பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. இருங்க போலீஸுக்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லி நேரா போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி நடந்தா நல்லா இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்படி நடக்க போதா? இல்ல வேற ஏதாவது நடக்க போதா? அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரெடிக்ஷன்ஸ் பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.